SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழ் கோவியை பெண் வேடமிட்டு திருட்டில் ஈடுபட்டவர்கள் அதிரடியாக கைது. சாட்சி வழங்க அஞ்சியவர்கள் சாட்சி வழங்க ஆரம்பித்துள்ளனர் என்கிறார் ஜனாதிபதி. பிள்ளையான் விவகாரத்தில் திடீர் திருப்பம். 24 மணித்தியாலத்தில் முக்கிய அறிவிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் பெயரை கூறி தீ வைக்கப்பட்ட கட்டிடம். பிள்ளையான் கைது சந்தேகத்திற்குரியது என அர்ஜுனா விமர்சனம். கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தை கொளுத்திய விசமிகள். விமானத்தின் மீது மோதிய லொரி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சங்கிலி அறுத்த குற்றச்சாட்டில் பெண் வேடமணிந்த ஆண் உள்ளிட்ட 2 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணுவில் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற தேர் திருவிழாவின் போது பக்தர்களின் சுமார் 4 பவுன் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆலய சூழலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய 4வரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4வரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். விசாரணை சம்பவம் தொடர்பில் இதுவரை மௌனம் காத்து வந்தவர்கள் தற்போது வாய் திறக்க ஆரம்பித்துள்ளனர். சாட்சி வழங்குவதற்கு அச்சப்பட்டவர்களும் சாட்சி வழங்கி வருகின்றனர். எனவே விசாரணைகளை மிகவும் சூட்சுமமாக நடத்த வேண்டியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய குழுவின் பெயர் விவரம் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் பகிரங்கப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி கடந்த 30ஆம் தேதி அறிவித்திருந்தார். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு முன்னதாக மேற்படி தகவல்களை ஜனாதிபதி வெளியிடுவார் என்று முழு நாடும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் பதுளையில் சனிக்கிழமை நடைபெற்ற பிரசார கூட்டத்தின் போது தற்போது தகவல்களை வெளியிட முடியாது என்ற தொனியில் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முழு நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சம்பவம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இது தொடர்பான விசாரணை இடம்பெற்று வரக்கூடிய நிலையில் விசாரணையின் அடுத்த கட்டத்தை மிகவும் அவதானத்துடனும் சூட்சுமமாகவும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. எனவே சில விடயங்களை உங்களால் தற்போதே அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விசாரணைகள் சிறப்பாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு வழங்க முடியும். இதுவரை வாய் திறக்காதவர்கள் வாய் திறக்க ஆரம்பித்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் அவர் பிரதான சூத்திரதாரி அல்ல, அந்த விடயத்துடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்று சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பல விடயங்கள் பிள்ளையான் பற்றி வெளிவரும் நிலையில் குற்றப்புலனாய்வு துறையினரை மேற்கோள் காட்டி தற்போது செய்தியொன்று வெளியாகியுள்ளது. பிள்ளையான் 2 வருடங்களுக்கு முன்னர் செவ்வியொன்றில் ராஜபக்ஷ குடும்பத்தில் எனக்கு முதலில் தெரிந்தது கோட்டாபய ராஜபக்ஷவைத்தான் முதலில் தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வுத்துறையின் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அவர்களை விசாரணை செய்ய இந்த அரசாங்கம் பயன்படுகிறது. இந்த விடயத்தில் மிலிந்த மொரகடு, சுரேஷ் சலை போன்றவர்களுக்குள்ளே என்ன தொடர்பு? நாளைய தினம் அனுரகுமார திசாநாயக்க என்ன கூறப்போகிறார் என்ற கேள்வியும் உள்ளதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிள்ளையானின் அலுவலகத்தில் இருந்து 2 நவீன இயந்திர துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு காவல்துறை வட்டாரங்களிலிருந்து செய்திகள் கசிந்துள்ளன. அண்மையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள பிள்ளையான் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையானை கைது செய்த போது அந்த அலுவலகத்தில் 2 நவீன இயந்திர துப்பாக்கிகள் இருந்தமையை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் வந்துவிட்டார் என்ற அச்சத்தில் காவல் கூண்டொன்றிற்கு தீ வைத்து பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் கொழும்பை அண்மித்த மகரகம நகரில் இடம்பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. மகரகம நகரில் முக்கிய தனியார் வர்த்தக வங்கியொன்று உள்ளிட்ட பல்வேறு வர்த்தக நிலையங்கள் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றின் காவல் கூண்டு ஒன்றே இதன் பாதுகாப்பு ஊழியரால் இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளது. குறித்து பாதுகாப்பு ஊழியர் நேற்றைய தினம் விடுமுறை என்பதால் அதிகளவில் மதுபானம் அருந்தியுள்ளார். மதுபோதையில் தமது காவல் கூண்டுக்குள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வந்துள்ளதை போன்ற தோற்றம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனிடமிருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் அவர் காவல் கூண்டிற்கு தீ வைத்துள்ளார். இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கட்டடத்தின் பாதுகாப்பு ஊழியரை கைது செய்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ராமநாதன் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார். விசேட ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறியுள்ளார். பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விசாரணை தொடர்பான தகவல்களின் உண்மைத்தன்மையிலும் கேள்வி நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றில் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்பில் தான் நன்கு அறிந்தவர் என்றும் இதன் காரணமாக விசாரணைகளின் உண்மைத்தன்மை தொடர்பில் ஆராய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பிள்ளையான அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள், பிள்ளையானுடைய டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது மைத்திரிபால சிறிசேன அப்போது இருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதாக இருக்கலாம். யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோண்டுவதாக இல்லை. அந்த அம்பைத்தான் எடுத்திருக்கிறார்கள். அம்பு எய்தவனை பார்க்கவில்லை, அம்பைத்தான் எடுத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஸ்டேஜாகத்தான் நான் பார்க்கிறேன். மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட ஜனாதிபதிக்கு வாக்கு போடுங்க என்று சொன்ன நான் இப்ப நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். அது சற்று மக்களை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது. ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அசாத் மௌலானா கொடுத்திருக்கின்ற யூஎன்னுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த அபிடவிட் வைத்து கொண்டாவது சில பேரை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் அதன் ரஞ்சன் ராமநாயக் ஒரு தடவை சொல்லியிருப்பார் தெளிவாக, ஒக்கமட்டிக்க யாழுவம் அல்லி என்று. அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கண்ணால பார்த்தவன். ஆகவே எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் அது உண்மையான விடயம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கிளிநொச்சி முரசுமோட்டை வட்டாரத்திற்குரிய தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார அலுவலகம் நேற்று அதிகாலை தீயிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரச்சி பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் முரசுமோட்டை வட்டாரத்தின் தேர்தல் அலுவலகம் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட போலீசாரின் குற்ற தடவியல் பிரிவினர் தீ வைப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். இந்தியாவின் பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்கிய இண்டிகோ விமானத்தின் மீது டெம்போ ரக லொரியொன்று மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றதாகவும் இந்த சம்பவத்துக்கு விமான நிறுவனம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. லொரி சாரதியின் அலட்சியத்தால் நிறுத்தப்பட்டிருந்த விமானத்தின் மீது வாகனம் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் கோவிலில் பெண் வேடமிட்டு திருட்டில் ஈடுபட்டவர்கள் அதிரடியாக கைது. சாட்சி வழங்க அஞ்சியவர்கள் சாட்சி வழங்க ஆரம்பித்துள்ளனர் என்கிறார் ஜனாதிபதி. பிள்ளையான் விவகாரத்தில் திடீர் திருப்பம், 24 மணித்தியாலத்தில் முக்கிய அறிவிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் பெயரை கூறி தீ வைக்கப்பட்ட கட்டிடம். பிள்ளையான் கைது சந்தேகத்திற்குரியது என அர்ஜுனா விமர்சனம். கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தை கொளுத்திய விசமிகள். விமானத்தின் மீது மோதிய லொரி.